அருளின் மாமழை பெய்யும் என்று வாக்களித்தீரே. மாரியாய் பெய்திட செய்யும் லோகத்தின் இரட்சகரே. கரங்களை உயர்த்தி தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த என்னுள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. கொஞ்சம் ருசித்த என்னுள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. கற்பாறை போல் பாவி உள்ளம் கடினப்பட்டதையோ தேவாவியானவருள்ளம் கரைக்க வல்லவரே. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. வெட்டாந்தரை நீலத்தாலும் ஏதேன் போல் மாறுமென்றே. சாபத்துள்ளான முற்போண்டு கேதுருவாகுமன்றி. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை. தாகத்தோடு கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. தேசத்தின் நீருளை பாரும் லோகத்தின் மை தீபமே. ஆவியானவர் அருள் தாரு மனமாற்ற வல்லவரே. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே. ஏழையன் கூரைகள் யாவும் தீர்த்திடும் வல்லவரே. யுத்தத்தில் முன் செல்ல ஏவு லோகத்தின் இரட்சகரே. தேவன்பின் தாகத்தோடு தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே. கொஞ்சம் ருசித்த என் கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. உட்காருவோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஆண்டவர் நிறைவான பலனை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவன்.
நிறைவான பலனை தருகிறவர். உன் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிற அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி எல்லா வழிகளின் மேலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நோக்கமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறவர் அவனவனுக்கு அவனவருடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவருடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தின் பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னை அறிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் ஒருவேளைகளில் அங்கலாய்ப்போடு இருக்கலாம். நம்மை அறிந்து கொண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனெல்லாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. உம்முடைய கண்கள் மனுப்பத்துடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பலனை தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். யாக்கோபு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடையும்படி முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். விவசாயிகளை பார்க்கும் பொழுது பயிரை இட்ட பின்பு நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி அது மழை பெய்து அந்த விதை முளைத்து அது பலனை தர வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருக்கிறது போல ஒரு வேளைகளில் நாமும் கூட நெடுங்காலமாய் காத்திருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல அது எழும்பும். அது ஒரு பலனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். பலன் இல்லையே என்று சொல்லி ஒரு வேளைகளிலே பல முயற்சிகளை பண்ணினோம், ஒரு பலன் இல்லையே என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். சில நஷ்டங்கள் வந்திருக்கலாம், சில இழப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் தருவார் என்று விசுவாசியுங்கள். ஒரு ஆமென் செலுத்துவோம். பாருங்கள், வாழை விவசாயிகளை பார்க்கும்போது நல்ல பிரயாசம் எடுத்து வாழைகளை நடுவார்கள். ஆனால் ஒரு காற்று வரும் பொழுது அது பலனை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான நேரத்திலே பொல்லாத காற்று, சூறை காற்றுகள் வந்து என்ன பண்ணுகிறது, ஒரு தோட்டத்தில் இருக்கிற அத்தனை வாழைகளையும் முறித்து போடுகிறது. பாருங்கள், இது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு காரியம். அதே போல நல்ல நெல் விதைகளை விதைத்து எப்படியாயிலும் அறுவடைக்கு காத்திருக்கும் போது பெரிய தண்ணி வந்து சில நேரத்தில் விவசாயம் என்ன பண்ணுகிறது, அழிந்து போகிறது. அதே போலதான் சிலர் எப்படியோ முயற்சி பண்ணி முன்னேறி ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா அங்க போயிட்டு பிரயாசம் எடுத்து உழைப்பாங்க, முன்னேற்றம் வருது, பலன் வருது, உயர்வு வரப்போகிறது என்று சொல்லும் போது அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்ரு தந்திரமா அந்த கம்பெனியில நிலைச்சிருந்து பலனை பார்க்கக்கூடியதான நேரத்துல அடிப்படையா போய் சேர்ந்திருப்பாங்க. இப்ப பலன் நிறைய வரும், ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க, அங்க போய் அந்த பலனை அறுவடை செய்ய முடியாதபடி சத்ரு பல காரியங்களை, உபாயங்களை கொண்டு வந்து நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணினாலும் நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு பலனை தருவார் என்று விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலனை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 126:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். விதை விதைக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், கஷ்டத்தோடு விதைக்கிறான்.
ஆனாலும் அவன் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வரும்போது பெரிய ஒரு பலன் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டவர் அந்த பலனை காணாத வரைக்கும் ஒரே துக்கம். அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய முகத்துல நல்ல ஒரு சந்தோஷம் வரும். அந்த பலனை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வருகிறது. நிச்சயமாய் அந்த பலனை எங்களுக்கு தருவார் என்று விசுவாசிங்கள். ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தர வல்லமை உள்ள தேவன். 2 கொரிந்தியர் 9:10 நாம் படித்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவரும் ஆகாரத்தையும் அளிக்கிறவர் இயேசுதான். ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவரும் இயேசுதான். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவரும் எஜமானன் அல்ல, பெரிய எஜமானன் இயேசு. உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். நீங்க செய்த நீதி, நீங்க செய்த தர்மம், நீங்க செய்த நியாயமான காரியங்களுக்கு ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். ஒரு வேளைகளிலே சில இடத்திலே நீங்கள் போய் நன்றாக உழைத்திருப்பீர்கள். அதனாலே அங்கு பலன் எதிர்பார்க்கிற நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில வந்திருப்பீர்கள், அந்த வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியில வந்திருப்பீர்கள். ஆனால் இன்னொரு இடத்துல அங்கு நீங்க எடுத்த முயற்சி, பிரயாசம், அங்கு வடித்த கண்ணீர் எல்லாம் வீணா போகாது. இன்னொரு இடத்துல அந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்படி ஒரு வேளைகள் நாம் யாராலும் இருப்போமையானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நீதியின் விளைச்சலை ஆண்டவர் கட்டாயம் நமக்கு வர்த்திக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையிலே எல்லோரும் ஒரு ஊழியத்தை செய்கிறவங்க ஒரு பலனை எதிர்பார்த்துதான் ஊழியத்தை செய்வாங்க. என்ன பலன்? ஒரு பெரிய ஒரு ஆத்தும அறுவடை உண்டாக வேண்டும் என்று சொல்லக்கூடியதான பலனை எதிர்பார்த்துதான் ஊழியத்தை செய்வார்கள். ஒரு வேலைக்கு போகிறவர்கள் அதுல நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு உயர்வு கிடைக்கணும், சம்பளம் உயர்வு கிடைக்கணும்னு தான் அதை அந்த பலனை எதிர்பார்த்து. அது தவறல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த பலனை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். எதிர்பார்த்துதான் நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஒரு 5 விதமான காரியங்களை மட்டும் நாம் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, அந்தரங்க ஜெபம் பலனை கொண்டு வரும். ஒன்று, அந்தரங்கமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலனை ஆண்டவர் தருவார். மத்தேயு 6:6 நீங்கள் படியுங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனை தருவார். அந்தரங்க ஜெபம். ஆண்டவர் முகத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல, உன் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார், உன் அந்தரங்க ஜீவியத்தை பார்க்கிறார், உன் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடியதான பக்தியை பார்க்கிறார். ஆமென். உன் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடியதான தெய்வ பயத்தை பார்க்கிறார். பாருங்கள், நீ உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொன்னார். அர்த்தம் என்ன? நீ தனி ஜெபம். நீ தனியாக, யாரும் வீட்டில் இல்லாத பொழுது, இல்லை என்றால் இரவு நேரங்களிலே, இல்லை அதிகாலை வேளைகளிலே தனியாக உட்கார்ந்து தேவ சமூகத்திலே கர்த்தர் பார்க்கிறார் என்று கர்த்தரும் நானும் என்று சொல்லி சபையிலேயோ வீட்டிலோ தனியாக உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆமேன், அது யார் பார்க்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உன் அந்தரங்க ஜெபத்தை பார்க்கிறார். அந்தரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் வெளியரங்கமாக ஆண்டவர் பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 126:5 சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அவன் அறுவடை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் அதற்கு அவள் தான் ஜெபித்தாள். அதற்கு அவள் தான் என்ன பண்ணினாள்? ஜெபித்தாள். ஆனால் பாருங்கள், சங்கீதம் 127:4 பார்க்கும்போது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறவர் கர்த்தர்.
எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் அந்த பலன் அவளுக்கு இல்லை. பலன் இல்லாத பொழுது அவள் என்ன பண்ணினாளாம்? ஆலயத்திலே சென்றாள். ஆமென். ஆலயத்திலே சென்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவள் எப்படி ஜெபிக்கிறாள்? அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாளாம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு என்று ஒரு அறுவடை காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளை பாக்கியமாகிய அந்த பலனை, ஆமென், கர்ப்பத்தின் கனிகள் அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லக்கூடியதான அந்த பலனை பெற்றுக்கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சில பலன்கள், கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கலாம். பல முயற்சிகளை எடுக்கலாம், பல பிரயாசங்களை எடுக்கலாம், கிடைக்காமல் இருந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்தரங்கத்தில் இருந்து, இந்த நாளில் இருந்து நீங்கள் அந்தரங்கத்திலே போய் உங்கள் காரியத்தை கர்த்தரிடத்திலே சொல்லி, இதுவரையும் சில பலனை நீங்கள் அடையாமல் இருப்பதற்கு காரணம் தனி ஜெபத்தை விட்டுவிட்டது. நீங்கள் தனியாக உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியத்திலே பலன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பலனை தாரும் என்று நீங்கள் ஜெபித்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதற்கு பலனை தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக அந்தரங்க உபவாச ஜெபம். ஆமென். அந்தரங்க உபவாச ஜெபம். சிலர் உபவாசம் இருந்தா 10 பேருக்கு அவங்க உபவாசம் இருக்கிறது என்ன பண்ணணும்? தெரியணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு பார்க்க வேண்டாம்ப்பா. மனுஷருக்கு கண்டு மனுஷன் உனக்கு ஒண்ணும் தரப்போறதில்ல. பிதாவுன்னு பார்க்கட்டும். நீ உபவாசம் பண்றதை யாரு பார்க்கணும்? பிதா பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நீங்க உபவாசம் பண்றீங்க? எத்தனை பேர் நீங்க உபவாசம் பண்றீங்க? உங்க உபவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரா? என் பிள்ளை தன்னை சிறுமைப்படுத்துகிறாள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாரா? ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, படிங்கள் கன்றிவாக. என்னாச்சு? படிங்கம்மா. அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற பிதா உன்னை பார்க்கும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசு. அல்லேலூயா. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமான பலனை கர்த்தர் தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு ஆமென் செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை தருவார். அந்தரங்க உபவாச ஜெபம் யாருக்கும் தெரியாம இருந்தாலும் பாருங்கள், நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற ஒரு, நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம், நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றம், நம்முடைய சபையின் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறது சில பிசாசுகள், சில பிசாசின் கிரியைகள். உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்தில், ஆவிக்குறி வாழ்க்கையில முன்னேறி போக விடாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வருகிறான், சில பலகீனங்களை கொண்டு வருவான். குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் அடைய முடியாதபடி, ஒரு முன்னேறி போகணும்னு விருப்பம் இருந்தும் முன்னேறி போக முடியாதபடி பல தடைகளை கொண்டு வருவான். சபையிலே, ஊழியத்திலே, செய்கிற ஊழியத்திலே விருத்தி அடைய முடியாதபடி, முன்னேறி போக முடியாதபடி பல தடைகளை அவன் கொண்டு வர்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறது பிசாசு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, சில வியாதி பலகீனங்களை கொண்டு வருகிறது பிசாசு. சில போராட்டங்களை, எல்லா வியாதியும் பிசாசு கொண்டு வருகிற வியாதி அல்ல. அது நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான உணவு பழக்க வழக்கங்களினால் கூட அது என்ன ஆகும்? வியாதிகள் பலகீனங்கள் வரும். ஆனால் சில வியாதி பலகீனங்கள் பிசாசு கொண்டு வரக்கூடியதான வியாதிகள் உண்டு, பலகீனங்கள் உண்டு. பாருங்கள், மார்க் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்றார், இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது. வாழ்க்கையில முன்னேறணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். வாழ்க்கையில மேல வரணும்னு எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஆசை இருக்கு. ஆனா ஜபமும் உபவாசமும் இல்லாதனால பிசாசு பல தடைகளை கொண்டு வர்றான். சிலர் ஒரு நிலையான வேலையை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நிலையான இடத்துல பலனை
காணுவதற்கு அவன் வைக்க விட மாட்டான். பல காரியங்களை கொண்டு வருவான். பாருங்கள், இதெல்லாம் பல தடைகளை கொண்டு வருகிறோம் பிசாசு. அப்ப அந்த பிசாசு நமக்கு முன்பாக பல தடைகளை கொண்டு வரும்போது அந்த தடைகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்க உதவுவது என்ன அப்படின்னா ஜெபமும் உபவாசம். அல்லேலூயா. ஒரு நேரம் உபவாசம் பண்ணா என் சரீரம் மத்தி போயிடும்னு சிலர் என்ன பண்ணுவாங்க, என் அழகெல்லாம் என்ன ஆயிரும், குறைஞ்சிர, இருக்கிறதே ரொம்ப அழகு. அல்லேலூயா. ஒரு நேரம் உபவாசம் பண்ணா என்ன ஆகாது, ஒன்னும் குறைஞ்சு போகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க உபவாசம் பண்ணி பழக்கம் இருக்கு? அதுல இந்த நாட்கள் உள்ள ஆட்களுக்கு 3 நேரம் இல்ல 4 நேரம் சாப்பிட சொல்லுங்க, சாப்பாட்டு ராமனை போல சாப்பிடுவாங்களே தவிர ஒரு நேரம் உபவாசம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். உபவாசம் இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்? உபவாசம் இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடை எப்படி விலகும்? ஜபம் இல்லைன்னா எப்படி விலகும்? அதனால்தான் சபையில என்ன வைக்கிறோம், உபவாச ஜபம். நீங்க தனியா இருந்து ஜபம் பண்ண முடியல, அதனால்தான் சபையில கூடி வந்து என்ன பண்ணுங்க, உபவாச ஜபத்துல பெரிய ஒரு விடுதலை இருக்கு. நேற்றை கூட நாங்க இங்க கூடி ஜபிக்கும் போது உபவாச ஜபத்துல அவன் ஜபிக்கிறவர்கள் வருகிறபடினாலே, உபவாச ஜபத்துல ஜபிக்கிறவர்கள் வருகிறபடினாலே அது ஒரு நேற்றுக்கிழமை ஆராதனை போல இருக்காது, அது ஒரு பெரிய ஒரு விடுதலையும் பெரிய ஒரு ஜெயத்தையும் வருகிறவர்கள் காண்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க கூட சாட்சி கேட்டீங்க, ஜாமக்காரர் ஜபத்துல ஜபிக்கும் போது ஆமென், என்ன ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பலமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்போ கொஞ்சமாயிலும் நம்முடைய சரீரத்தை ஒடுக்க நம்ம என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கொள்ளணும். நான் 24 மணி நேரம் சாப்பிட்டு தான் இருப்பேன்னு நினைக்க கூடாது. ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் ஆயில என்ன பண்ணணும், உபவாசம் பண்ணி. எதற்காக உபவாசம்? ஏன் முன்னேற்றத்திற்கு, என் குடும்ப முன்னேற்றத்திற்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, நான் செய்கிற ஊழியத்தின் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கக்கூடியதான பிசாசின் கிரியைகளை கர்த்தர் ஆமீன் அழிக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை முன்னேறும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேறும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க நாம முன்னேறி இருக்கிறோம்? அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட அதே நிலையில ஒரு முன்னேற்றம் இல்லாம, ஒரு அதே நிலையில ஒரு தேங்கி போன நீர் தேக்க தொட்டிய போல ஒரு நாற்றம் எடுத்த நிலையில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறோமே. இவைகள் எல்லாம் உடைத்தெறிகிறது உபவாச ஜபம். அல்லேலூயா. உபவாசம் பண்ணி நீங்கள் ஜபம் பண்ணும் போது எந்த ஒரு தேவ பிள்ளை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றார்களோ அவர்கள் மட்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியும். எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னேறி ஆமென். வசனம் சொல்லு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதலை தாண்டு. அப்ப மதலை தாண்டி போகணும்னா ஆமென், சேனைக்குள் பாயணும்னா, நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான எல்லா தடைகள் விலகணும்னா நம்முடைய வாழ்க்கையில உபவாச ஜபம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நாம் பிறருக்கு தர்மம் செய்யும் போது அந்த ரங்கத்துல தர்மம் பண்ணணுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் போது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வசனங்கள், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல தாரை. சிலர் பாத்தீங்கன்னா தர்மம் செய்வாங்க, மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ தர்மம் செய்யும் போது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அரிசி பாக்கெட் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த கொரோனா காலம், இந்த மழை எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அரிசி ஏதோ ஒரு பாக்கெட் அரிசி கொடுத்தா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை போட்டோ எடுத்து என்ன பண்ணுவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு ஏதாயிலும் சிலர் கொடுத்தா 4 பேருக்கு தெரிகிறது போல என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தர்மம் பண்ணும்போது அப்படி என்ன பண்ணாத, தாரை உதவியாத, நான் தம்பட்டம் அடிக்காத, நான் அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியாத. ஆண்டவர் என்ன சொல்றாரு, படிங்க. அப்படி செய்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு. பாருங்க, தர்மம் செய்யும் போது எப்படி செய்யணும்? நீ வலது கை கொடுத்தா இடது கைக்கு என்ன ஆகாது, தெரியவே கூடாது. வலது கை கொடுப்பதை இடது கை அறியாது இருக்க கடவுது. அப்பொழுது அப்ப தர்மம் செய்கிறதுனால என்ன வருகிறது, நமக்கு பலன் வருகிறது. ஜபம் பண்ணுவதனால என்ன வருகிறது,
பிரச்சனைகளை, போராட்டங்களை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பலன் வருகிறது. உபவாசம் பண்ணி நம்மை தாழ்த்தி அதிகமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது அதற்கு என்ன வருகிறது? பலன் வருகிறது. நாம் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யும் போது பலன் வருகிறது. அல்லேலூயா. நம்ம தர்மம் செய்கிறது, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். அப்படியாக 4வது காரியத்தை பார்ப்போம். 4, 5, 2 காரியத்தை நாம் பார்த்து முடிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பங்கிட வேண்டும். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சபையிலே நாம் எடுக்கிற முயற்சி, சபையிலே நாம் எடுக்கிற பிரயாசம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில், பாருங்க, சபையிலே ஊழியத்திற்காக யாரெல்லாம் பிரயாசம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் முந்தி பலனை கர்த்தர் தருவார். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சபையிலே ஏதாவது ஒரு விதத்திலே, ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஆண்டவர் அங்கு முந்தி பலனை தருவார். பிரயாசப்பட்டு பயிரிடு, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, கர்த்தருக்காக. ஆமென். கர்த்தருடைய சபையிலே முயற்சி எடுப்பவர்கள், கர்த்தருடைய சபைக்காக பாடுபடுகிறவர்கள், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவர்கள் பலனில் முந்தி பங்கடைவார்கள். எப்படி பங்கடைவாங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, முந்தி. அதற்கு பின்னாடிதான் மற்ற எல்லாருக்கும். முதலாவது பிரயாசம் எடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் முதல் பலனை ஆண்டவர் தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்கள், ஒரு உதாரணத்தை படிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கு சில காரியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். 1வது வசனத்திலிருந்து நாம் படிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. கவனிங்கள், அந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலை ஆட்களை அமர்த்த அந்த எஜமானன் அதிகாலையிலே அங்கு போனார். இப்ப திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யணும். சரி, 2வது வசனம், இந்த வேலைக்காரங்களோடு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஒரு நாள் என்ன தருவேன்? ஒரு பணம். இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூலிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு 1000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு வச்சுங்களா. ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் வேலைக்கு 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டு கூலி பேசி திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். பாருங்க, 3ஆம் மணி வேளையிலும் ஆமென் புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா இருக்கிற வேறு சிலரை கண்டு, உங்களுக்கு நான் நியாயமானபடி கூலி தருவேன். அவர்களும் வேலைக்கு போறாங்க. 6ஆம் மணி நேரத்துக்கு சிலர் வேலைக்கு போறாங்க, 9ஆம் மணி நேரத்துக்கு வேலைக்கு போறாங்க. ஆனா எல்லாருக்கும் நியாயமான கூலி தருவேன்னு சொல்றாங்க. முதல்ல யாருக்கு தான் ஒரு ரூபாய் பேசினது, அதாவது 1000 ரூபாய் பேசினாருன்னு வச்சுங்க, யாருக்கு முதலா வேலைக்கு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன்றாரு. மற்றவங்ககிட்ட எல்லாம் சொல்றாரு, நியாயமானதை என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு தருவேன். 6வது வசனம், 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலியை பெறுவீர்கள். பாருங்கள், இப்ப 11ஆம் மணி நேரத்துல வேலைக்கு போனவனுக்கு எவ்வளவுதான் மணி நேரம் தான் வேலை? 12 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரே ஒரு மணி நேரம் தான் வேலை. இப்படியாக 8வது வசனம், சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமானன் தன் காரியக்காரனை நோக்கி வேலைக்காரர்களை அழைத்து, பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். பாருங்க, இப்படி கூலி கொடுக்கும் போது நம்ம முதல்ல யாருக்கு கொடுப்போம் கூலி? பொதுவா யாருக்கு கொடுப்போம்? முந்தி வந்தவங்களுக்கு கூலி கொடுப்போம், அப்படித்தானே? 2வது அதிக மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஆனா இந்த எஜமானன் பாருங்க, முந்தி பங்கடையணும்னு சொல்லி இருக்கு இல்லையா. நம்முடைய ஆண்டவர் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்கள் எப்படி பங்கடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அந்த ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இப்ப பாருங்க,
இவங்க செய்தது ஒரே ஒரு மணி நேரம் தான் வேலை. அவங்க எல்லாம் காலையில் சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல வேலை செய்யறாங்க. இப்ப சம்பளம் கொடுக்கும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் சம்பளம் கொடுக்கறாங்க? லேட்டா வந்து ஒரே ஒரு மணி நேரம் கொத்திட்டு முழு சம்பளத்தையும் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுங்க. முறைப்படி யாருக்கு கொடுக்கணும்? நல்ல உழைச்சவங்களுக்கு, முதல்ல வந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க, பிரயாசப்பட்டு பயிரிட முந்தில் பங்கடையணும். ஆனா கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்பட்டோம் அப்படின்னா, அல்லேலூயா, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். பிந்தி வந்தவங்களுக்கு ஒரே ஒரு மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு ஃபுல் சம்பளம், அதுலயும் ஃபர்ஸ்ட் சம்பளம். அல்லேலூயா, ஃபர்ஸ்ட் சம்பளம், ஃபுல் சம்பளம். எத்தனை பேருக்கு வேணும்? கர்த்தருக்காக எதையாயாலும் ஒண்ணு செய்யணும், பிரயாசப்பட்டு பயிரிடணும், கர்த்தருக்காக எதையாயாலும் ஒண்ணு செய்யணும். கர்த்தருடைய நாமத்திற்கு. மற்றவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் அதிகமா தருவாருன்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க போய் கேட்கறாங்க, எஜமானே நாங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சோம், ஆனா எங்களுக்கும் ஒரு ரூபா தான் தந்தீங்க. ஒரே ஒரு மணி நேரம் வேலை செய்த இவங்களுக்கும் 1 மணி நேரம் தந்தீங்க. அப்போ எஜமானன் என்ன சொன்னார்? 14வது வசனம், உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இஷ்டம். நமக்கு யாருக்கு என்ன தரணுங்கிறது அவருடைய இஷ்டம். அவர் தான் நமக்கு தருகிறவர். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவர் தருகிறவர். ஃபர்ஸ்ட் சம்பளத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். 1 மணி நேரம் வந்து லேட்டா வந்தவங்களுக்கு. ஆனா இந்த உலக முறைகளுக்கு ஆண்டவருடைய முறைக்கு ரொம்ப, அதுக்காக நீங்க வந்துட்டு வேலைக்கு லேட்டா போங்கன்னு நான் சொல்லல. அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ லேட்டா வேலைக்கு போனா சீட் என்ன ஆயிரும், கிழிஞ்சிரும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், கர்த்தருக்காக நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுடுங்க. கர்த்தருக்காக முயற்சி பண்ணுங்க, கர்த்தருக்காக எதையாலும் ஒண்ணு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய ஊழியக்காரனை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை ஏற்றுக்கொள்கிறவன். எல்லாரும் தீர்க்கதரிசியா மாற முடியாது, ஆனா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம். சிறியர் அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரங்களை குறிக்கிறது. சிறியர்னா யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரங்களை குறிக்கிறது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரே ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தால் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே சொல்லுகிற ஆண்டவர் சொல்ல, உண்மையை சொல்றப்பா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆமென், தீர்க்கதரிசி என்ன நாமத்தின் நிமித்தம், அவன் சீசன் என்ன நாமத்தின் நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் அதற்குரிய பலனை அவன் அடையாமல் போகவே போக மாட்டான். அல்லேலூயா. எனவேதான் கடந்த நாட்களிலே மிஷனரிகள் இங்கு வரும்பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒரு நல்ல ஒரு காணிக்கைகளை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறோம்? கொடுத்து அனுப்புகிறோம். காரணம் என்ன? அதனாலே நமக்கு என்ன வருகிறது? பலனை ஆண்டவர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். அதான் சொல்லப்படுது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடிகளிலே போடுவார்கள். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உன் கிரியைகளுக்கு ஆண்டவர் பலனை தர ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் பாருங்கள், யாருக்கு ஊழியம் செய்கிறதுனால? பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருடைய அழைப்பை பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த
அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் நம்புகிறீங்க? உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. உண்மை உள்ள தேவன், அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்கள் ஆமேன் பரிசுத்தவான்களுக்காக பிரயாசம் எடுப்பதை ஆண்டவர் என்ன பண்ணி விடப்பட்டார்? மறந்து விடவே மாட்டார். சபையிலே நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். ஒரு சின்ன ஒரு ஊழியம் நீங்கள் செய்யலாம், சபையில ஒரு சின்ன ஒரு காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை என்ன பண்ணலாம், தாங்கலாம். ஆனால் அதற்குரிய பலனை ஆண்டவர் நிறைவாக ஆண்டவர் தருவார். இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. இந்த சபையில வந்து பாய் போடுறது அதற்குரிய பலன் உண்டு, பெருக்கிறதுனால பலன் உண்டு. சில நேரத்தில் கழிந்த நாட்கள் பலகீனப்பட்டிருந்த நேரத்தில் பல தேவ பிள்ளைகள் வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி சிலர் சமையல் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க, கொண்டு கொடுத்தாங்க. அது சும்மா அல்ல, அதற்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே அதற்கு பலன் உண்டு என்று சொன்னால் இந்த ஊழியத்தை தாங்குற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் உண்டா இல்லையா? எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் பலனை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. உங்கள் நீதியின் விளைச்சலை ஆண்டவர் கட்டாயம் வர்த்திக்க செய்வார். எப்பவுமே நம்ம பலனை காணலைன்னா சோர்ந்து போவோம். ஆனா நிச்சயமாய் ஒரு நாள் நமக்கு பலன் வரும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறவங்க ஆமேன் செலுத்துங்க. எனக்கு ஆண்டவர் பலனை தருவார், எனக்கு ஆண்டவர் பலனை தருவார். நிச்சயமா என் கண்ணீருக்கு பலனை தருவார், என் ஜெபத்திற்கு பலனை தருவார், நான் செய்த தர்மத்திற்கு பலனை தருவார், என் உபவாசத்திற்கு பலனை தருவார், என்னை ஒடுக்கினதற்கு பதிலாக எனக்கு பலனை தருவார். நான் கர்த்தரை நம்பினதற்கு பதிலாக நான் பலனை நான் பார்ப்பேன், பார்க்காமல் போகவே மாட்டேன். ரெண்டு விதமான பலன் உண்டு. இந்த உலகத்திலே நாம் அடைகிற பலன் ஒன்று உண்டு, இரண்டாவது பரலோகத்திலே நாம் அடையக்கூடியதான பலன் உண்டு. அல்லேலூயா. வருகிற நாட்களிலே பரலோகத்திலே நாம் அடையக்கூடியதான பலனை பார்ப்போம். பாருங்கள், இந்த பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் வந்து இப்படியாக சொல்லுகிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. யாருக்காக எல்லாற்றையும் விட்டாங்க? கர்த்தருக்காக. சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்காக எதாலும் விட்டு இருக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காக எதாலும் விட்டீங்களா? எதாயிலும் ஒரு தியாகம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கர்த்தருக்காக ஏதாலும் ஒரு தியாகம் செய்தவங்க யாரெல்லாம் கையை உயர்த்துங்க. ஏதாலும் ஒரு தியாகம் செய்யலையா? கர்த்தருக்காக ஏதாலும் ஒண்ணு செய்யுங்க. இவர் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் கர்த்தருக்காக விட்டார். வலையை விட்டார், வேலையை விட்டார், தொழிலை விட்டார், எல்லாவற்றையும் விட்டார். குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டார். அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். நியாயம் தானே? எல்லாவற்றையும் விட்டவங்களுக்கு தான் அந்த நியாயமான பதில் வரணும். நான் எல்லாத்தையும் விட்டேன், ஆண்டவர் எனக்கு என்ன தருவார்? கர்த்தருக்காக எல்லாவற்றையும் கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு தருவார். எல்லாவற்றையும் விடாதவர்கள் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண முடியாது? கேட்கவே முடியாது. இவன் கேட்ட போது 28வது வசனம், அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனம் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்காக எதையாலும் விட்டா ஆண்டவர் நமக்கு மேன்மை என்ன பண்ணுகிறார்? மறுமையிலே மேன்மை தருகிறார். அதை வருகிற நாட்களிலே பார்ப்போம். ஆனால் 29வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நாம் இதையாலும் விட்டால் 100 பலனை ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? நீங்க வேற எங்க விதைச்சாலும் அதற்கு சில நேரம் பலன் இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் விதைக்கும் பொழுது உங்கள் பிரயாசங்கள், உங்கள் நேரங்கள்,
ஓ, கர்த்தருக்காக வசனத்தை நாம் விதைக்கும் போது, கர்த்தருக்காக பணங்களை நாம் விதைக்கும் பொழுது அதற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் பலனை தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தரிசு நிலத்துல நம்ம விதைக்கிறதுனால நம்ம பிரயோஜனம் இல்லை. கண்ட கண்ட இடங்களில் நம்ம விதைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நல்ல நிலத்துல விதைக்கணும். அதுதான் பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. சபை என்பது ஒரு நல்ல ஒரு வயல் நிலம். சொல்லுங்க, சபை என்பது நல்ல ஒரு வயல் நிலம். இதுல நான் அதிகமாக நான் விதைக்க எனக்கு கிருபை தாரும். ஆமென். இதுல நான் அதிகமாக விதைக்க எனக்கு கிருபை தாரும். என் நாமத்தின் நிமித்தம் நிலங்களை விட்டால் அதை நூறத்தனையாக ஆண்டவர் தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை வஞ்சிக்கிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நம்புங்கள், எனக்கு பலன் கிடைக்கும். எனக்கு ஆண்டவர் பலனை ஆண்டவர் தருவார். பலனை கர்த்தர் தருவார். கடைசியாக பார்க்கும்போது நமக்கு எப்பொழுது பலன் கிடைக்கும் என்று பார்த்தால், கடைசியாக கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது பலன் கிடைக்கும். இப்ப ஆண்டவரோடு நீங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அர்ப்பணிக்கப்பட்டவர்களோடு பேசுவார். சாமுவேலோடு கர்த்தர் பேசினாரா? ஏலியோடு பேசினாரா? பேசல. ஏன் பேசல? ஆண்டவருக்கு நமக்கு என்ன இல்ல, ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கா? பரலோகத்துக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கா? இல்ல. அப்படிதானே? ஆமென். எப்படி பேசுவாரு? பேசவே மாட்டார். சொல்லு, பேசவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஒரு தொடர்பு இருந்தா ஆண்டவர் உங்களோடும் பேசுவார். சாமுவேலோடு மட்டுமல்ல, எல்லாரோடும் பேசுவார். எல்லாரோடும் பேசுகிற தேவன். அப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் வசனங்கள். ஆமென். பாருங்க, ஈசாக்கின் நாட்களிலே ஒரே ஒரு பஞ்சம் வந்தது. ஆபிரகாமின் நாட்களில் அல்லாமல் ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் தேசத்திலே வந்தது. அபிமெலேக்கு இடத்துல அவன் போயிட்டான், கேராருக்கு போயிட்டான். இப்ப கேராரிலே அவன் இருக்கும் பொழுது, ஈசாக்கு இருக்கும் போது, அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தரிசனமாகிறார். தரிசனமாகி என்ன சொல்றாரு? எப்பா, நீ எய்த்துக்கு போ. ஏற்கனவே உன்னை எய்த்துல இருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். நீ எய்த்துக்கு போகாமல் நான் உனக்கு செல்லும் தேசத்திலே, அல்லேலூயா, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு.